எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான ஆனி மாத பலன்களை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் மகர ராசி மிதுன லக்னத்தில் தானுங்க ஆனி மாதம் பிறக்கப்படுது. எந்த மாதத்திலையும் இல்லாத ஒரு பிராத்தம் ஆனி மாதத்துக்கு உண்டு. ஆனி மாதம் 32 நாள். பொதுவாகவே தமிழ் மாதம் 30 நாள், 29 நாள், 31 நாள், அதிகபட்சம் 31 நாள் தானுங்க வரும். ஆனி மாதத்தில் மட்டும்தானுங்க 32 நாள். அப்போது ஆனி மாதத்தில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக சூரிய பகவான் தானுங்க மாத கிரகம். இப்போ குரு பயிற்சி பலன் நம்ம பார்க்குறோம், வருடத்துக்கு ஒரு முறை. ராகு கேது பயிற்சினா 1.5 வருடத்துக்கு ஒரு முறை. அதுவே சனி பயிற்சி அப்படின்னா 2.5 வருடத்துக்கு ஒரு முறை. ஆனால் மாத பலன் அப்படின்றது சூரிய பகவான் எந்த பாவகத்துக்கு போகிறாரோ அதுதானுங்க மாதம். மேஷம் அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி. அப்போ காலச்சக்கரத்துக்கு 3வது ராசி தானுங்க மிதுனம். அப்போ மிதுனத்தில் நமக்கு சூரிய பகவான் வரும் பொழுது தான் ஆனி மாதம். ஆனி மாதம் வந்து மிதுன மாதம்னு சொல்லுவாங்க. கன்னி ராசினா கன்னி ராசியாதிபதி புதன் கன்னி ராசிக்கு 10வது பாவகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தானுங்க ஆனி மாதம் பிறக்கப்படுது. அப்போது பொதுவாகவே சுய தொழில் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தானே செய்யுது. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை யாருக்கு எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு நம்மளால் சுய தொழில் செய்ய முடியலையன்ற ஆதங்கம் கூட இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்க கன்னிராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் சுபஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும், அதுபோக குரு பகவான் தனகாரகன். அப்போ தனகாரகனோட புதனும் சூரியனும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இந்த நேரத்தில் சுய தொழில் தொடங்குற பட்சத்தில் 100% பிரமாதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தானே மேலே வந்திருந்திருப்பாங்க. 1000 பேர் வேலை செய்கிறாங்க, 2000 பேர் வேலை செய்கிறாங்க, 5000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க 1லேருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலையில் அமைஞ்சதுனால தான் அவங்க மேலுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி கன்னிராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய தருணமானது வரக்கூடிய ஆனி மாதம். என்ன தேதியிலிருந்து என்ன தேதி வரை? ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நல்லது நடந்துருமா? கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 8ஆம் தேதி வரை சூரிய பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் வரும் பொழுது சூரிய மங்கள யோகம் ஏற்படும். அந்த நேரத்தில் சுய தொழிலில் மாற்றம் வரும். இல்லை சார், நான் ஏற்கனவே ஒரு நிறுவனம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த நிறுவனம் எனக்கு சங்கடமாக இருக்குது, வேறு நிறுவனம் வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா சார் அப்படின்னா பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அப்போது ஏற்கனவே செய்த தொழில் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான நேர காலங்களும் இந்த நேரம் ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 8ஆம் தேதி வரை. நான் சின்னதாக ஒரு டிஃபன் கடை வச்சுருக்கிறேனுங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய லெவலில் ரெஸ்டாரண்ட்டு வைக்கலாம். இல்லை சின்னதாக ஒரு பலசர கடைக்கு வச்சுருக்கிறேனுங்க, பலசர கடைனா ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கிறேனுங்க அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரியோ கொஞ்சம் பெரிய லெவலில் செஞ்சுக்கிடலாம். இல்லை நான் ஒரு வாகன தொழில் செய்துட்ருக்கிறேனுங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் உங்களுடைய தொழில் உயர்வு தொழிலில் நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தருது, பயன்படுத்திக்கிடலாம். இதுவும் எந்த வகையில் அப்படின்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் இருந்து சிம்மத்தில் செவ்வாய் வந்துடுறாரு இல்லைங்களா இந்த மாத தொடக்கத்தில். சூரிய பகவானுக்கு செவ்வாய் சாரம் கொடுத்து அப்போது சூரியனும் செவ்வாவும் பரிவர்த்தனை ஆயிடுறாங்க. அப்போ அந்த சூரிய பகவானுடைய பார்வை, புதனுடைய பார்வை, குருவுடைய பார்வை, அதுபோக சனி பகவானுடைய பார்வை, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும்
உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார். 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி தனகாரகன் 10வது பாவகத்தில் இருக்கிறார். இந்த வகையில் இந்த நேரம் பொன்னான நேரம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. ஒன்று. அதே மாதிரி சார் நான் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார், அரசாங்க சார்ந்த தொழில் நான் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த தருணத்தில் நல்லது நடக்கும். வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க, இடம் தகராறு இருக்குதுங்க, வம்பு வழக்கு ஏற்பட்டுடுச்சுங்க, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சுங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சுங்க, இல்லை காதலர்களுக்கிடையிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சுங்க அப்படின்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த தருணத்தில் சரியாகும். அது போக ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானுங்க அது. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வராரு. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு தானே. அந்த ராகு கன்னி ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து 6வது பாவகத்துக்கு வந்துட்டார், ருணரோக சத்திரஸ்தானத்துக்கு வந்துட்டார். பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டுங்க. என்னன்னா பாவ கிரகங்கள் அப்படின்றது ஒரு புறம், சுபகிரகங்கள் அப்படின்றது ஒரு புறம். சுபகிரகங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல குரு, அடுத்தது சுக்கிரன், அடுத்தது புதன், அதன் பிறகு சந்திரன். இந்த 4 பேர் மட்டும்தான் சுபகிரகம்னு எடுத்துக்கிட முடியும். இதுவே பாவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனில் இருந்து, சனியில் இருந்து, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள்னு சொல்லலாம். அப்போது இந்த பாவ கிரகங்கள் அப்படின்றது சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்கெல்லாம் மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது தான் யோகத்தை கொடுப்பாங்க. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 12வது கட்டத்தில் செவ்வாய் இருப்பார், அதே மாதிரி கேது இருப்பார். அதன் பிறகு கன்னிராசிக்கு 6வது கட்டத்தில் நமக்கு ராகு இருப்பார். அப்போ அந்த ராகுடைய சாரத்தில் சூரிய பகவான் வருவார். அந்த தருணமானது ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 22ஆம் தேதி. ஸோ அந்த நேரத்தில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும். சொந்த வீடு வாசல் வாங்கணும் சார், பல நாள் கனவு சார், இது வரைக்கும் என்னால் வாங்க முடியல சார், செய்ய முடியல சார் அப்படின்னா இந்த தருணத்தில் ஆனி 8லிருந்து ஆனி மாதம் 22 தேதிக்குள்ளார ஒரு மண்மனை வாங்குறதோ இல்லை இருக்கிற வீடு வாசல் புதுப்பிக்கிறதோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் பேங்க்கில் வந்து என் வீடு அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, இஎம்ஐ போட்டுனுங்க, கட்ட முடியலைங்க, வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க, இல்லை ஒரு நகை அடமானம் வச்சுட்டேனுங்க, இல்லை ஒரு வண்டி வாகனம் அடமானம் வச்சுப்பட்டனுங்க அப்படின்னா அந்த குடுக்கல் வாங்கல இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு உண்டான பிரமாதமான நேரம் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்துலையும் தான் நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 10,000 ரூபாய் கடன் வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம். 10,000 ரூபாய் சம்பாதிச்சவங்க 2,000 ரூபாய் மிச்சம் பண்ணுற வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த நேரமானது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து சுபஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது பாவகத்தை பார்க்குற தருணமே நமக்கு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் 10,000 ரூபாய் கடன் இருக்குதுங்கன்னு சொன்னாலும் சரி, 10,00,000 ரூபாய் கடன் இருக்குதுங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை 10 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னாலும் சரிங்க, இந்த தருணத்தில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், கடன் பிரச்சனையோ பண பிரச்சனைகளோ அதிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அப்போது அந்த 13 நாள் 14 நாளில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுமா சார், 10,000 ரூபாய் கடனும் 10,00,000 ரூபாய் கடனும் கட்டி முடிஞ்சிட முடியுமா அப்படின்னா கட்டி முடிச்சிட முடியாதுங்க. சிறுதுளி பெருவெள்ளம். அந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க வளர்ச்சி வெற்றின்ற ஒரு விருட்சத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னுக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே பாவகத்தில் ஒரே இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது வரக்கூடிய ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 22ஆம் தேதி வரை சூரிய பகவான் ராகுடைய சாரத்தில் வரும் பொழுது கொஞ்சம் பலமாகும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுபோக மன அழுத்தம். நீங்கள் மனுஷனுக்கு மன அழுத்தம் மாதிரி ஒரு மோசமான ஒரு நோய் எதுவுமே இல்லைங்க.
அப்பேற்பட்ட மன அழுத்தம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 22ஆம் தேதிக்குள்ளார நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆனி மாதத்தில் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகும். அந்த 2 கிரகங்களும் பயிற்சி ஆகிறது பிரமாதமான ஒரு அதிர்ஷ்டம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. எப்படின்னா, முதல்ல உங்களுடைய ராசியாதிபதி, 2வது தொழில்ஸ்தானாதிபதி புதன் தான் சுபகிரகத்தில் வந்துடுறாரு இல்லைங்களா. அப்போது அந்த தொழில்ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் 6ஆம் தேதி, கன்னிராசி நண்பர்களுக்கு 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்துடுறாரு. தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வர்றது நமக்கு யோகம் தானுங்க. திடீர்னு நம்மளுடைய தொழில் உயர்வு, அதெல்லாம் நான் முதலியே சொன்னேனுங்க. இந்த மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ளார ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், செய்கிற தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், பதவி உயர்வு கொடுக்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சிக்கலெல்லாம் சரியாகும், இதெல்லாம் சொன்னனுங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னா, அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வர்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அந்த 22ஆம் தேதி சொன்னோம் இல்லைங்களா, அந்த 22ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ராகு சாரத்தில் இருக்கிறார். அப்போ 22ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை அதே சூரிய பகவான் குருவுடைய சாரத்துக்கு வராரு. குரு நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் குரு தானுங்க, திருமணஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் குரு தான். 15ஆம் தேதி இந்த மாதத்தில் 2 கிரக பயிற்சி தானுங்க. அப்போ 2 கிரக பயிற்சினா 6ஆம் தேதி புதன் பயிற்சி அடைகிறாரு அப்படின்னா, நமக்கு 15ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி அடைகிறாரு. நீண்ட காலம் சுக்கிரன் உச்சத்திலேயே இருந்தார். தனஸ்தானாதிபதி 8வது பாவகத்தில் மறைஞ்சிருந்தார், நமக்கு உச்சத்தில் இருந்தார். அப்போ சுக்கிர பகவான் 9வது பாவகத்துக்கு வராரு. 9வது பாவகத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம் பார்வை, தனஸ்தானாதிபதி தகரியஸ்தானத்தை பார்க்குறார். இது பிரமாதமான நேரம். அந்த நேரத்தில் அந்த தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12வது பாவகம் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகமான தன்னுடைய சொந்த வீடு தைரியஸ்தானத்தை அந்த செவ்வாவும் பார்க்குறாரு. நீண்ட நாள் தடையாக இருந்த அந்த செயல் எல்லாமே, செய்கிற வேலையில் ஒரு தடைகள் இருக்குது, நினைக்கிற விஷயத்தில் ஒரு தடைகள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையல, எங்கிட்டு போனாலும் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல தான் இருக்க முடியுது, நம்மளுடைய முன்னேற்றத்தில் பலவிதமான முட்டுக்கட்டைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வரக்கூடிய ஆனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி இல்லை 32ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் நமக்கு 9வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலால் தடைகள் நீங்கும். இது பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். அதுபோக அந்த 22ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். பொதுவாகவே 27 நட்சத்திரங்கள் இருக்குதுன்னா 27 நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு அதிதேவதைகள் அவதரிச்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு அதிதேவதையுடைய நட்சத்திரம். அப்போ புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் இது உண்மை அதுதானங்க. குரு பகவானுடைய நட்சத்திரம் நம்ம சொன்னாலும் அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த அதிதேவதை யார் அப்படின்னு, எந்த கடவுள் அந்த நட்சத்திரத்தில் அவதரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் தான் திருவாதிரை, அதாவது நம்ம புனர்பூச நட்சத்திரம். அப்போது புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமும் கூட இல்லையா. அப்போ குரு பகவான் யாருன்னா சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் குரு தான், திருமணஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் குரு தான் இல்லையா. அதுதான் உண்மை. அப்போது குருவுடைய நட்சத்திரத்தில் திருமணஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது கன்னிராசிக்கு 12 கூடிய கிரகம் தான் சூரியன். திருமணஸ்தானாதிபதி சாரத்தில் திருமணஸ்தானாதிபதியோடு சேர்ந்து ஐன சுகஸ்தானாதிபதி வரார். ஐன சுகஸ்தானாதிபதி அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்தக்கூடியவர், திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரிப்படுத்தக்கூடியவர். 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் பார்த்த நேரத்தில் பார்த்த பொண்ணுக்கு தானுங்க கல்யாணம் நடந்தது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தானுங்க கல்யாணம் நடந்தது, எனக்கு எங்கிட்ட நான் ஆரம்பிச்சேனோ அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், நான் சம்சாரியா இல்லை சன்னியாசியான்னு எனக்கு தெரியல.
எத்தனையோ பேருக்கு அந்த மன அழுத்தம் இருக்குதானுங்க செய்யுது. நான் சம்சாரியா இல்லை சன்னியாசியான்றது எனக்கு தெரியல. நான் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டா கூட ஜாதகத்தில் நான் சிவனேன்னு இருப்பேனுங்க. ஒவ்வொரு தடவையும் வரன் பார்க்க போகலான்னு சொல்லி போய் சங்கடப்பட்டு நிற்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயம் இந்த தருணங்களில் அந்த திருமணஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக சரியாக போகுது. அந்த நேரம் எது சாருன்னு கேட்டிங்கன்னா ஆணி 22ஆம் தேதியிலிருந்து ஆணி 32ஆம் தேதி வரை. சார் சாத்திகமா? நிச்சயமாக சாத்திகம். இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க. வாகனம் வாங்கிறதுக்கான நேரம் இது. கன்னிராசியில் பிறந்தவங்க உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 2 வீலரோ 4 வீலரோ ஆணி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய தருணமானதும் இந்த தருணத்தில் ஏற்படும். ஏறத்தாழ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதம் இந்த பிரபஞ்சம் பலவிதமான யோகங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு ஆதாரமும் சொல்லணுங்க. ஏதோ வாக்கு சொல்கிற மாதிரியெல்லாம் நான் ஜோதிட பலன் சொல்லலைங்க. எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருந்தால் எந்த மாதிரியான பலன் வரும், எந்த நேரத்தில் வரும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேனுங்க. நிச்சயம் காற்றடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியுன்ற மாதிரி வரக்கூடிய ஆணி மாதத்தில் முழுமையாக சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கே. இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.